பார்க்க போகிறது ஒரு ஃபுல் ஃபிகர் ட்ராயிங் தான் ட்ரா பண்ண போகிறோம். ஃபுல் ஃபிகர் ட்ராயிங் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு ஹியூமனை தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஃபுல் ஃபிகர் ட்ராயிங்னு சொல்லுவோம். ஒரு ஹியூமனை தலையிலேருந்து வெறும் செஸ்ட் வரைக்கும் ட்ரா பண்ணுறதுக்கு பேர் தான் போர்ட்ரைட். ஓகே, ஸோ இப்போ நம்ம ட்ரா பண்ணுறது ஒரு ஃபுல் ஃபிகர் ட்ராயிங். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இவங்களோட ஹெட்டு, அதுவும் இல்லாமல் முக்கியமாக நான் சொல்லிடுறேன், இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஷேப்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இவங்களுடைய ஹெட்டு பார்த்தோம்னா ஒரு ஓவல் ஷேப்பில் ட்ரா பண்ணிவிட்டு அவங்களுக்கு பின்னாடி இருக்க அந்த குடிமை போட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கு பார்த்தோம்னா ஒரு சின்னதாக சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணிட்டேன். ஸோ சிம்பிள், அப்படியே ஷேப்ஸ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணி முடிச்சுட்டு போயிடும். அவங்களுடைய கழுத்து பகுதி பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் ஒரு வெர்டிகல் லைன், ரைட் சைடில் ஒரு வெர்டிகல் லைன் போட்டு அந்த கழுத்தோட எண்டிங் பகுதிக்கு ஒரு ஹரிசாண்டல் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணி முடிச்சுட்டு அப்படியே அந்த ஷோல்டருக்கு வந்துட்டு ஹரிசாண்டல் லைன் ஒன்று ட்ரா பண்ணணும். இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அவங்களோட பாடியை வந்துட்டு பார்த்தோம்னா அப்படியே ஃபுல்லாகவே வளைவு நிலைவெல்லாம் பண்ணாதீங்க, ஜஸ்ட் இது கம்போஸ் பண்ணுறது தான். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இது வெறும் பாக்ஸை தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அவங்க என்ன டைரெக்ஷனில் நின்றுருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு நம்ம அப்சர்வ் பண்ணோம். அவங்க டைரெக்ஷன் பார்த்தோம்னா ஸ்ட்ரைட்டாக தான் நின்றுருக்காங்க. நம்ம வளைஞ்சு நின்றுருந்தாலோ குடிஞ்சு நின்றுருந்தாலோ இல்லை ஒரு மாதிரி சைடில் நின்றுருந்தால் தான் நம்ம கஷ்டமாக இருக்கும். பட் அவங்க நல்லா ஃபார்வர்டில் தான் இருக்காங்க, சரிங்களா? ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படியே அவங்களுடைய முதுகு வந்துட்டு என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்புக்கு நம்ம பாக்ஸ் போடுறோம், அவ்வளோதான். சரி, இந்த மாதிரி பாக்ஸ். ஆனால் என்னென்னா இந்த பாக்ஸ் கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கும், அவங்களோட லைட்டாக சாஞ்ச மாதிரி இருக்காங்களே, ஒன் சைடு திரும்பின மாதிரி இருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த பாக்ஸை கன்வெர்ட் பண்ணோம். தென் சைடில் கொஞ்சம் அவங்களுடைய கை இருக்கு இல்லையா, அந்த சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லைன்ஸை போட்டு அந்த பாக்ஸை வந்துட்டு ஒரு 3D ஆங்கிளில் நம்ம பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இவங்களோட இடுப்பு பகுதி, அதாவது ஸ்டொமக்கும் இடுப்புக்கும் சென்டரில் இருக்கிற அந்த கேப் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி பாக்ஸ் நம்ம போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்க பேக் சைடில் இருக்கிற இந்த பாக்ஸை வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஸ்லாண்டிங்காக இருக்கிற மாதிரி போடுங்க. அவங்களோட ஷேப்ஸ் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்சர்வ் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணணும். இந்த பிளேசஸ் கொஞ்சம் பிக் சைஸாகவும் வரும், அது ஒரு ஸ்லாண்டிங் பாக்ஸஸ்மாகவும் வரும், சரியா? ஸோ இந்த பிளேஸை தாண்டி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேலே கை இருக்கிற அந்த ஏரியாவுக்கும் கால் இருக்கிற இந்த ஜாயின் பண்ணுற அந்த ஏரியாவுக்கும் பார்த்தோம்னா குட்டி குட்டியாக 2 சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த இடத்துல தான் கையும் காலும் ஜாயிண்ட் ஆக போகுது அப்படிங்கிறதுனால. ஓகே, ஸோ இப்போ இவங்களோட முதுகு பகுதி அப்படியே கரெக்டாக சென்டராக ஆஃபாக பிரிச்சுடுவோம், சரிங்களா? இவங்களோட லெக்குமே பார்த்தோம்னா வெறும் ஷேப்ஸாக தான் யூஸ் பண்ணி ட்ரா பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அந்த லெக்கை பாதி பிரித்து போகணும் இல்லையா, அது போல் 2 லைன்ஸு, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லாண்டிங் லைன்ஸு, அதை விட ஒரு ஸ்லாண்டிங் லைன்ஸு 2ஆக டிவைட் பண்ணிப்போம். ஏன்னா பாதி கால் அடுத்து பாதி கால் அப்படின்ட்டு ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அப்போ அந்த மேலே இருக்க அந்த தொடப்பகுதி இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ட்ரா பண்ணிவிடுவோம். ட்ரா பண்ணிட்டு கீழே வந்து சின்னதாக ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணிப்போம். அது கீழே மறுபடியும் இன்னொரு ரெக்டாங்கிள், ஏன்னா அந்த சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டு தான் முட்டி இருக்கும் இல்லையா, நம்ம காலில் இருக்க முட்டி வந்துட்டு அந்த பகுதி தான் இருக்கும். இதுக்கப்புறம் கீழே வந்துட்டு இன்னொரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறோம். அந்த ரெக்டாங்கிள் பார்த்தா கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக பண்ணுறோம், ஏன்னா அவங்க நின்றுக்கிற ஷேப் பார்த்தோம்னா முன்னாடி ஒரு கால் பின்னாடி ஒரு கால் வச்சுருக்கிற மாதிரி நின்றுருக்காங்க. ஸோ நம்ம அப்சர்வ் பண்ணும்போது இதுதான் நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்துட்டு கீழே அந்த ஃபுட், அதாவது கால் பாதம் சொல்லுவோம், அந்த பாதத்தோட பகுதி ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒன்று லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த கால் வந்துட்டு நம்மளுக்கு ஃபுல்லாக தெரியாது, ஏன்னா அவங்க ஒரு கால் முன்னாடியும் ஒரு கால் பின்னாடியும் வச்சுருக்கும் போது அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற கால் வந்துட்டு நம்மளுக்கு கால் பாகம் தான் தெரியும். இன்னொரு சைடு வந்துட்டு அதான் ரைட் சைடு வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி வந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல கீழே இருக்கிற அந்த பார்ட் மட்டும் இந்த பார்ட் மட்டும் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகும். இப்போ கீழே வந்துட்டு ஒரு சின்ன சர்க்கிள் போட்டு அந்த பாதத்தோட ஷேப்ஸ் ட்ரையாங்கிள் ஷேப்ஸ் போட்டுருவோம். போட்டு முடிச்சுட்டு ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இதை லைட்டாக நீங்கள் டார்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரப் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணுறது பெஸ்ட்டு. இப்போ வந்துட்டு இந்த கை இங்கே தான் வந்து கை ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, ஸோ இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள், நம்ம கையோட பாதி கை இருக்கு இல்லையா, முட்டி பகுதின்னு சொல்லுவோம், கையில் இருக்கிற அந்த முட்டி பகுதி வரைக்கும் எப்படின்னா நம்ம ஸ்டொமக் வரைக்கும் தான் இருக்கும். ஸ்டொமக்கில் தொப்புளுக்கு கொஞ்சம் மேலே தான் அந்த முட்டி கை இருக்கும் மேக்ஸிமம் எல்லாருக்குமே. இந்த அளவுக்கு. நெக்ஸ்ட் வந்து இங்கேருந்து நம்ம தொடப்பகுதி வரைக்கும் நம்ம ஸ்ட்ரைட்டாக நின்று தொட்டோம் அப்படின்னா நம்ம தொடையில் வந்துட்டு நம்ம கை உள்ளங்கை வந்து தொடும், அந்த அளவுக்கு. இந்த அளவுக்கு நம்ம ட்ரா பண்ணோம். இந்த அளவுக்கு தான் லென்த் இருக்கும் நம்ம கை, மற்ற எக்ஸ்ட்ராவும் இருக்காது. நம்ம இடுப்பு வரைக்குமே கை நிற்காது, நிறைய பேர் அது வந்துட்டு கொஞ்சம் மிஸ்டேக் ஆகும். நம்மளோட கை உள்ளங்கை வந்துட்டு தொடப்பகுதி வரைக்கும் இப்படி வரும். ஓகே, ஸோ இதுதான் லென்த்து. நெக்ஸ்ட் அதே போல் ஆப்போசிட்டில் இருக்க இந்த கையுமே பார்த்தோம்னா இங்கேருந்து ஒரு ட்ரையாங்கிளை ட்ரா பண்ண போகிறோம். சேம் அந்த ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணோம் இல்லையா, இடுப்பு பகுதி வரைக்கும் இந்த ஏரியா வரைக்கும் அவங்களோட முட்டி இருக்கும். இங்கே ஒரு சின்ன சர்க்கிள் ட்ரா பண்ணிப்போம். இது போல் நீங்கள் ட்ரா பண்ணும்போது மேக்ஸிமம் பென்சில்ஸ் வந்து ஷார்ப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும், அந்த லைன்ஸ் எல்லாமே பார்த்தா ரொம்ப திக்னஸாக இருக்கும்போது உங்களுக்கு லைன்ஸ் மிஸ் ஆகிற சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ரப் ஸ்கெட்ச், அதாவது ஷேப்ஸ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணும்போது
பென்சிலை மேக்ஸிமம் ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த கையுமே வந்துட்டு தொட அளவுக்கு தான் இருக்கணும், ரொம்ப லென்த்தாகவும் இல்லை ஷார்ட்டாகவும் இருக்கக்கூடாது. அது மட்டும் பார்த்துக்கோங்க. பிக்சர்லேயே அப்படி தான் இருக்கு இல்லையா, பிக்சர்லேயும் அப்படி தான் இருக்கும். நார்மலாக நம்ம ஒரு ஹியூமன் ட்ரா பண்ணும்போது, கிரியேட்டிவாக ட்ரா பண்ணும்போது இந்த அளவுக்கு தான் இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா இவங்களுடைய சாரியோட ஷேப்ஸ், அந்த முந்தானை இருக்கு இல்லையா, முந்தானை வந்து கீழே விழுந்திருக்கு தரையில். ஸோ அந்த இது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ஸில் நான் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஒரு ஸ்லாண்டிங் லைன் ட்ரா பண்ணிட்டு கீழே அப்படி ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிவிட்டு தென் வந்துட்டு அதோட மடிப்புக்கு தகுந்த மாதிரி அந்த லைன்ஸை போடுறோம். அதுவுமே சும்மா அப்படியே ரஃபாக போடுங்க, ரொம்ப அழகாக அப்படியே டீட்டெயில்டாக அதில் இருக்கிற மாதிரியே போடணும்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரா பண்ணும்போது இந்த மாதிரி சும்மா ரஃபாக ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டீட்டெயில்டாக ட்ரா பண்ணால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இவ்வளோ தாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நம்ம சாரீ தான் பண்ணணும் இல்லை, நம்ம ட்ரெஸ்ஸு என்ன ட்ரெஸ் வேணாலும் சேஞ்ச் பண்ணி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அவங்களோட பாடி ஷேப்ஸ் மட்டும் நம்ம கரெக்டாக ட்ரா பண்ணிட்டோம்னா போதுமானது. சரியா? ஸோ இந்த சாரியோட டிசைன்ஸ் மட்டும் நான் இப்போ அப்படியே அந்த முந்தானை மட்டும் முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா ஹெட்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம், எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம ட்ரா பண்ணுறது அந்த பர்ஃபெக்ஷனான லைன்ஸை அப்படியே அது மேலே ட்ரேஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த ஷேப்ஸ்க்காக ஃபஸ்ட்டு ஒரு ஓவல் ட்ரா பண்ணோம், அதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன சர்க்கிள் ட்ரா பண்ணோம், அதுக்கு மேலே வந்துட்டு அந்த என்ன சொல்கிறது குடிமி இருக்கு இல்லையா, அந்த வந்துட்டு அழகாக ஷேப்ஸாக ட்ரா பண்ணி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வரும் நம்மளுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த கழுத்து லைட்டாக அப்படியே அந்த ஃப்ளோவாக இருக்கும் இல்லையா, வளைஞ்ச மாதிரி, அந்த ஷோல்டருமே வந்துட்டு ஒரு மாதிரி கர்வ் லைனாக வரணும். இதெல்லாம் நம்ம பார்த்து அப்சர்வ் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணணும். இது போல் நம்ம ஒரு ஷேப்ஸ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு பிக்சர்ஸு எங்கேயுமே மிஸ் ஆகாமல் கரெக்டாக வந்துடும். நம்ம டேரெக்டாக ட்ரா பண்ணும்போது தான் ஒரு சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும். ஸோ பாடி மட்டும், அதாவது இடுப்பு பகுதி மட்டும், அதாவது ஹெட்லேருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் ஷார்ட்டாக போடுவோம். சில பேர் என்ன பண்ணுவோம், அந்த காலை வந்துட்டு ரொம்ப லென்த்தாக எழுதி விட்டுடுவோம், பார்க்குறதுக்கு என்னமோ ஒரு குச்சி பொம்மை மாதிரி தெரியும், அந்த அளவுக்கெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஷேப்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எதுவும் மிஸ் ஆகாது. அதாவது கை எந்த அளவுக்கு இருக்கணும், கால் எந்த அளவுக்கு இருக்கணும், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சின்னதாக அப்படியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போ ட்ரா பண்ணாலும் ஈஸியாக நம்மளுக்கு ட்ரா பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா பர்ஃபெக்ஷன், அந்த ஷேப்ஸ்குள்ளேயே இவ்வளோ தான் இருக்குது, அவங்களோட ட்ரெஸ்ஸு இங்கேருந்து தான் ஜாயிண்ட் ஆகுது, இவங்களோட கால் இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு முடியுது அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக கன்வெர்ட் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம போஸ்டர் கலரு, வாட்டர் கலரு இல்லை வேறு எந்த மீடியம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி கலர் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. நல்லா கொஞ்சம் ஈஸியாகவும் முடியும், உங்களுக்கு பிக்சர்ஸும் அவுட்புட் நல்லா அழகாக வரும். இந்த மாதிரி ட்ராயிங்கெல்லாம் நீங்கள் ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் ஓன் க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் ட்ராயிங் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாகவும் வரும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இவங்க நின்றுட்டுருக்காங்க, ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் முன்னாடி வச்சுருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த ட்ராயிங்கை நம்ம ஒரு வில்லேஜில் நடக்கிற மாதிரியான ஒரு சீன் கூட க்ரியேட் பண்ணலாம். இப்போ இவங்களோட லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய ட்ரீயோ, அவங்க முன்னாடி ஒரு ஹவுஸ் இருக்கிற மாதிரியோ, இவங்க ஒரு பாதியில் நடந்து போயிட்டு இருக்க மாதிரியோ, இதை நம்மளே ஓனாக கூட க்ரியேட் பண்ணி ட்ரா பண்ண முடியும். அந்த வில்லேஜில் பார்த்தா மேக்ஸிமம் எல்லாருமே வந்து சாரீ தான் மேக்ஸிமம் கட்டியிருப்பாங்க. இல்லை நம்ம ஒரு சிட்டிக்குள்ளே வாக் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு அந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸை கூட நம்ம கன்வெர்ட் பண்ணி ட்ரா பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு தேவை அந்த போஸ் மட்டும்தான், அவங்க நடக்கிற விதம் எப்படி இருக்குது, அதாவது வாக் பண்ணுறாங்களா, இல்லை ரன் பண்ணிகிட்ருக்காங்களா, இல்லை ஏதாச்சும் மூமெண்ட்டு வேறு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் இருக்காங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணி ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா பேக்ட்ராப்பில் இருக்கிற எல்லாமே நம்ம இமேஜினாக ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம். ஸோ ஒரு சீனை அழகாக ட்ரா பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இதுதான் நம்மளுக்கு மெயின் மெத்தட். ஓகே, இப்போ பார்த்தோன்னா இந்த கையை அப்படியே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு ரைட் சைடில் இருக்கிற இந்த கையுமே வந்துட்டு நம்ம அப்படியே டைரெக்டாக ட்ரா பண்ண முடியும். ஸோ ட்ரா பண்ணிட்டு அது என்னென்னா லைன்ஸை கரெக்டாக நம்ம பிக்சரை அப்சர்வ் பண்ணி ட்ரா பண்ணணும். இந்த மாதிரி டைமிங்கில் வந்துட்டு அந்த பிக்சரில் எப்படி இருக்கோ அந்த லைனை கரெக்டாக ஒரிஜினலாக ட்ரா பண்ணணும். ஸோ நம்ம ஆல்ரெடி ஷேப்ஸ் ட்ரா பண்ணுறதுனால நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்குள்ளே தான் நம்மளுக்கு முடிய போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இதுக்கப்புறம் நம்ம ட்ரா பண்ணுறது கொஞ்சம் பார்த்து அழகாக நிதானமாக அதோடைய லைன்ஸ், ஒரிஜினல் லைன்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணி அவுட்புட் எடுக்கணும். தென் வந்துட்டு இந்த சாரியோட முந்தானை இருக்கு இல்லையா, இது பார்த்தோம்னா சும்மா அப்படியே சிம்பிளாக இருக்குது, பட் ஆனால் ஃபோல்டிங்காக இருக்குது. எந்த ஃபோல்டிங்லனா ஒரு மடித்து வச்ச அந்த ஃபோல்டை அப்படியே சூப்பராக அழகாக தெரியுது, பார்க்குறது ஒரு ஃப்ளோவாக இருக்குது. அதை தான் நானும் அப்படியே ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் ஷேடிங் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் பலமாக சூப்பராக தெரியும். ஆக்சுவலாக இவங்க ஒயிட் சாரீ கட்டியிருக்கிறதுனால இன்னும் அந்த லைட் ஷேடோட நம்ம கொடுக்கும்போது சூப்பராக அழகாகவே தெரியும். சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி பிக்சர்ஸை நெட்லேருந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்து கொஞ்சம் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த இடத்துல மிஸ் ஆகுது இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டுங்க அப்படின்னா அந்த இடத்த மட்டும், இப்போ பார்த்தோம்னா சில பேர் ஹெட்டு சரியாக ட்ரா பண்ண தெரியாது, சில பேருக்கு வந்துட்டு பாடி சரியாக ட்ரா பண்ண தெரியாது. இந்த மாதிரியெல்லாம் நம்ம கொஞ்சம் எந்த இடத்துல வரலையோ அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். சரிங்களா? இவ்வளோ தான் சிம்பிள் மேட்டர். ஸோ இது மாதிரி நீங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பக்கத்தில் எங்கேயுமே டஸ்ட்டாக அழுக்கு பண்ணி வைக்காமல் ட்ரா பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஒரு டிராயிங் பண்ணும்போது நீட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்துட்டு அதை சுற்றி வெறும் அழுக்காக ட்ரா பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அட்லீஸ்ட் ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறமாவது அதை சுற்றி இருக்கிற அழுக்கெல்லாம் கொஞ்சம் ரப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ எப்போவுமே ஒர்க்கு வந்து நீட்டாக அழகாக இருந்துச்சுன்னா, டஸ்ட் இல்லாமல் உங்களுடைய அவுட்புட் செம்ம ப்ரெசன்டேஷனாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோமா? ஓகே, பை, தேங்க்யூ.